கொங்கு இளைஞர் பேரவை நிர்வாகிகள் கொங்கு இளைஞர் பேரவை நிர்வாகிகள் வந்து பொதுவா எந்த அணியில இடம்பெறணும்னு அவங்க நினைக்கிறாங்க. கடந்த முறை நீங்க தரித்து நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுறதுனால இந்த முறை ஒரு கூட்டணியில எப்படியாவது இடம்பெறணும், தனியரசு போட்டியிடணும். காங்கேயம் மற்றும் தொகுதிகளில் போட்டியிட பரமத்தி வேலூர் ஆகிய 2 முறை எம்எல்ஏவாக இருந்த கொங்கு இளைஞர் பேரவை தலைவர் வந்து இந்த முறை எப்படியாவது எம்எல்ஏ ஆகணும் அவங்க கட்சி நிர்வாகிகள் வந்து உண்மையிலே விரும்புவாங்க. இப்ப அவரோட விருப்பம் எதுவா இருக்கு? இப்ப தேமுதிகவோட விருப்பம் வந்து இரு பக்கமும் இருக்குது, திமுகவும் இருக்குது, அதிமுகவும் இருக்குது அப்படின்னு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்ப உங்க கட்சி நிர்வாகிகள் வந்து எந்த கூட்டணியில இணையணும்னு அவங்க விருப்பப்படுறாங்க? அவங்க ஒரு திராவிட இயக்கத்துல இருக்கணும். சரி, அதுல ஒரு திராவிட இயக்கத்துல, ஆமா, மதசார்பற்ற திராவிட இயக்கத்துல நம்ம வந்து தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, சுயமரியாதை இயக்கம், மாநில உரிமை, கூட்டாட்சி, ஆனா இதுல அப்புறம் மதம் சார்ந்து மக்களை பிரிக்கிற மதவாத இயக்கங்களோடு இணையக்கூடாதுங்கிறதுல நிர்வாகிகள் உறுதியா இருக்காங்கய்யா. அதுல நம்ம வந்து நாங்க எங்க கட்சி எப்பவுமே வந்து அதுல நாம வந்து இப்ப நம்ம ஜாதி மதங்களை கடந்து திராவிட இயக்கத்தோடு இணைந்து பயணிக்கிறதுல திராவிட முன்னேற்ற கழகமா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா, தமிழக வெற்றி கழகமா, அது ஏதாவது ஒரு அணி இல்லைனாலும் நாங்க கூட ஒரு புது அணியை உருவாக்கியாவது நம்ம தமிழ்நாட்டுல வெற்றி தோல்வி களத்துல நமக்கு இலக்கா இருந்தா கூட நம்ம சுயமரியாதைக்கு களங்கம் இல்லாம நம்ம இயக்கம் இந்த முறை சட்டமன்ற பேரவைக்குள்ள அல்லது சட்டமன்ற தேர்தல் களத்துல நிக்கணும் அப்படிங்கறதுல தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை கூட்டணி நிர்வாகிகள் உயர்மட்ட குழு கூடி முடிவு எடுத்திருக்காங்கய்யா. சரி, அந்த முடிவின் அடிப்படையில எதிர்காலத்துல நாங்க வந்து தேர்தல் வெற்றியை விட இயக்கத்தினுடைய தன்மானம், தமிழ்நாட்டு மக்களினுடைய 8 கோடி தமிழர்களினுடைய தன்மானத்துக்கு இலக்கு இல்லாம இந்த தேர்தல் முடிவு இருக்குயா. ஓகே, ஆனா உங்க கொள்கைக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி அதிமுக இருப்பதனால நீங்க அந்த கூட்டணியில இணைவதற்கான வாய்ப்புகள் இப்போது இல்லைன்னா எடுத்துக்கலாமா நீங்க சொன்னதுல இருந்து? ஆமாய்யா, இல்ல, வாய்ப்பு இல்லையா. ஏன்னா ஏற்கனவே அவங்க வந்து இப்ப பாஜக, அவங்க வந்து இப்ப பாஜகவுடைய என்டிஏக்குள்ளேயும் இன்னும் அவங்களுக்குள்ளேயும் எதுவும் உறுதி ஆகலை. இன்னும் அவங்க அதிமுக, பாஜக, அதுல டிடிவி, அமமுக அவங்க அந்த தடுமாறுறதை நம்ம எல்லாரும் பாக்குறோம்ல. இப்ப அமமுகவும் இன்னும் இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கல. ஆமா, ஆனா இப்ப டிடிவி தினகரனுடன் தனியரசும் பிரதமருடன் மேடையில் ஏறுகிறார். தலைவரை இது என்ன கொடுமைன்னா, நீங்க கண்ணனையா சொல்லிட்டு எனக்கே இப்படி ஊடகத்துல வர்ற செய்தி, முக்கியமான ஊடகங்கள் எல்லாத்துலயும் வைப்போம். காலையில பாத்தீங்கன்னா முன்னாடி ஊடகங்கள் ஒரு 3-4 ஊடகங்கள்னு சொல்றாங்கல்ல பொதுவா, அது 4லுமே போகுது. நீங்க இப்ப பேசிட்டு இருக்க போது கூட இன்னொரு முன்னணி ஊடகத்துல இபிஎஸ் சந்தித்து முடிவு செய்து விட்டார் அதிமுக கூட்டணியில் தனியரசு அப்படின்னு போயிட்டு இருக்கு இப்போது கூட. அதே அப்ப ஏற்கனவே முதலமைச்சர் சந்திச்ச போதும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி உறுதியாகிவிட்டது, தொகுதி பங்கீட முடிச்சுட்டாங்கிற செய்தி இன்னைக்கு வரைக்கும். அன்னைக்கு நான் முதலமைச்சர் சந்திச்சுட்டு அறிவாலயத்துல ஊடகத்தை சந்திக்கிற பொழுது இருந்து திமுக அணியில உறுதியா இப்ப வரைக்கும் மக்கள் அப்படித்தான் சொன்னாங்க. சரி, அப்பவும் நான் வந்து தளபதியோடயோ மாண்புமிகு முதல்வரோட தேர்தல் உறவுல உறுதி செய்யப்பட்டு தொகுதி அறிவிக்கப்பட்டு அப்படி அணியில் அதிகாரப்பூர்வமா அப்பவும் நான் அதுல என்ன அதிகாரப்பூர்வமா அறிவிக்க வேண்டியது அந்த தலைவர் முதலமைச்சர் தானேங்க. ஆமா ஆமா, உண்மைதான். ஆமா, அதே மாதிரி இங்க எதிர்கட்சி தலைவர் அது நம்ம வந்து ஒரு எல்லாத்துக்கும் தெரியும், எல்லா அரசியல் இயக்கங்களோடும் எல்லா அனைத்து தலைவர்களோடையும் நான் இணக்கமா தனிப்பட்ட நட்பு இருக்கு, உறவு இருக்கு. அந்த உறவு தேர்தல் உறவா அப்படிங்கறதுல நம்ம ஊடகங்கள் செய்திய அப்படி முந்தி தந்துடுறாங்க. அதுல உண்மை இல்லையா? உண்மை இல்லை. உண்மை நிறைவா ஒரே ஒரு கேள்வி சார். அதாவது இந்த திமுகவுடனான உங்களுடைய இந்த நெருக்கத்தை திசை திருப்புவதற்காக இன்று திடீரென அந்த செய்தி காலையில பரப்பப்பட்டிருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுது. அது நீங்க முதலமைச்சரை இப்படியே போடுறாங்க, முதலமைச்சரை சந்தித்த நிலையில் இபிஎஸ் சந்திப்பு கொங்கு இளைஞர் பேரவை முடிவில் திடீர் திருப்பம் அப்படின்னு இப்ப கூட போட்டுட்டு இருக்காங்க. நீங்க வந்து நிறைய போற கருத்து சொல்லுங்க. இல்ல, அதுதான் இப்ப நீங்க வந்து திராவிட முன்னேற்ற கழக அணியிலேயே நம்ம ஏற்கனவே அணியில அவங்க அதிகாரப்பூர்வமா நம்மளை இணைக்காத பொழுதே அந்த அணியில இருக்கிறதாக ஊடகங்கள் உறுதி செய்து மக்கள்கிட்ட செய்தி சொல்லிட்டாங்க. அப்படி நான் அறிவிக்காம, ஆனா நீங்க சொன்ன நெருக்கமான உறவு என்பது தத்துவ உறவு, அது என்னுடைய கருத்தியல் உறவு, கொள்கை ரீதியான உறவு இருக்கு உங்களுக்கு. கொள்கை ரீதியான உறவு. நம்ம இந்த அரசை, அந்த அணியை நம்ம வந்து நம்ம தமிழ்நாட்டினுடைய இந்த நம்முடைய மூல தத்துவத்தின் தளத்துல இயங்குற அரசு அல்லது ஒரு அணி அப்படிங்கிற அளவுல நம்ம அதை ஆதரிப்போம். இப்பவும் ஆதரிக்கிறோம், எப்பவும் ஆதரிப்போம். இந்த கருத்தியல் எப்பவும் ஆதரிப்போம். அதுல வந்து இப்ப நீங்க அதுல ஏதோ நாம மாறி
வேறொரு நிலைப்பாட்டு எடுத்த மாதிரி இப்போ ஒரு செய்தியா போடுறது அது பிழையானது, தவறானதையா? எல்லாம் நமக்கு வேண்டிய ஊடகங்கள் தான், ஊடக தம்பிகள், நம்முடைய உறவுகள் தான். ஆனா ஏன் இப்படி என்ன அனுமதிக்காம எனக்கு கேட்காம இப்படி தப்பா போட்டாங்கன்னு தெரியல. நல்ல வேலை நம்ம சத்தியமாவது நீங்க கூப்பிட்டு உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு விளக்கம் கேட்டீங்க, ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி. ஓகே, ரொம்ப நன்றி. கட்சியாக நீங்கள் எடப்பாடி பழனிசாமி சந்திக்கவில்லை, ஒரு வாரத்தில் முடிவெடுப்போம் என்று உறுதியான தகவல்களை தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி. மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம்.